சிறப்பாக பணியாற்றிய 228 காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வழங்கினார். தமிழகம் முழுவதும் 10 ஆண்டுகள் எவ்வித தண்டனைகளும் இன்றி சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கினார். இதில் மொத்தம் 228 காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் 2024 வழங்கப்பட்டது. இதனையடுத்து மேடையில் பேசிய காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தன்னலமற்ற சேவைகளில் ஈடுபடுபவர்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதில்லை என கூறினார். மேலும் இதுபோன்ற அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் காவல்துறையினரால் தான் மற்ற மாநில காவல்துறைக்கு முன்மாதிரியாக தமிழக காவல்துறை செயல்படுகிறது என பெருமிதம் தெரிவித்தார். சேவை அர்ப்பணிப்புடன் பணி புரியும் காவலர்களுக்கு வேந்த வழங்கி கௌரவித்து அரங்கத்தில் கடுமையாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கத்து கடந்த 1951 வழங்கப்பட்டு வருகிறது. இது காவல்துறை பணியாளர்களுக்கு முன்னர் மாதிரியான நீண்ட சேவை அலங்கரிக்கிறது. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கத்தை வழங்குவதில் மூலம் அவர்களின் பணியில் தரும் சேவை மற்ற அவர்களின் பதவி காலம் ஆகியவை பரிதும் பாராட்டப்படுகின்றன.